ಆದಾಮ ಪಾಪ ಮಾಡಿ ಮುಡಿஞ்ச ಉடனே ஆதாம் பாப்பம் ಮಾಡಿದ ಮೇಲೆ போய் நிர்வாணமா ஒளிந்து கொண்டிருக்கிறான். ಬೆತ್ತಲೆತನದ ಅಡಗಿಕೊಳ್ತಾನೆ. கர்த்தர் இறங்கி கீழே வராரு. கர்த்தன் இಳಿದು ಕೆಳಗೆ ಬರ್ತಾನೆ. ஆதாம் நீ எங்க இருக்கிற? ஆதாமனே ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? ಯಾಕೆ? இப்ப பாவம் பண்ண உடனே ಪಾಪ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ மீட்கிற கர்த்தர் கீழே இறங்கி வராரு. ವಿಮೋಚಿಸುವ ಕರ್ತನು ಕೆಳಗೆ ಬಂದ. பாவம் வந்த உடனே ಪಾಪ ಬಂದ ಮೇಲೆ ஆதாம் நீ எங்க இருக்கிற? ஆதாமனே ಎಲ್ಲಿದ್ದೀ? ஆதாம் நீ எங்க இருக்கிற? ஆதாமனே ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? ஆதாம் நீ எங்க இருக்கிற? ஆதாமனே ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? பாவம் செஞ்சு முடிக்கிறான். ಪಾಪ ಮಾಡಿ ಮುಗಿದು வெட்கமா போய் நிக்கிறான். ಆ ನಾಚಿಕೆಯಿಂದ ಅಡಗಿಕೊಳ್ತಾನೆ. அங்க தேவன் அவனுக்காக ஒரு பலி செலுத்தி தோல் உடிகளை உரிந்து அவனுக்கு தோல் உடிகளை உடுத்து. ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಯಜ್ಞವನ್ನು ಪ್ರಾಣಿಯನ್ನು ಕೊಂದು ಅದರ ಚರ್ಮ ತೆಗೆದು ಇವನಿಗೆ ಚರ್ಮದ ಅಂಗಿಯಾಗಿ ತೊಡಿಸಿದ. பாவம் பெருகிற இடத்துல ಪಾಪ ಹೆಚ್ಚಿದಲ್ಲಿ கிருபை பெருகும். ಕೃಪೆಯು ಹೆಚ್ಚುತ್ತದೆ. பாவம் வெளியில வந்துச்சோ ಈಗ ಪಾಪ ಹೊರಗೆ ಬಂತು. பாவம் வெளியில வந்துச்சோ ಯಾವಾಗ ಪಾಪ ಹೊರ ಬಂತು குமாரனுடைய அளவில்லாத சிலுவையின் கிருபை வெளியில வர ஆரம்பிச்சது. ಮಗನ ಮಿತಿ ಇಲ್ಲದ ಶಿಲುಬೆಯ ಕೃಪೆನು ಹೊರ ಬಂತು. வெலங்கறவ மட்டும் வெலங்கதுக்கு தக்கதாக ಅದರ புரியுது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? ಅಲ್ಲ ಪೌಲ್ எழுதுறாரு. ಅದಕ್ಕೆ ಪೌಲನ್ பாவம் பெருகிற இடத்துல ಪಾಪವು ಹೆಚ್ಚಿದಲ್ಲಿ கிருபை பெருகும். ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. பாவம் பெருகிச்சு. ಪಾಪ ಹೆಚ್ಚುಬಿಡುತ್ತೆ. முதல்ல ஏதேன்ல பிறகுது. ಮೊದಲು ಏದೇನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿತು ಆದಾಮನು. அதுக்கப்புறம் காயின், ನಂತರ ಕಾಯಿನ್, அதுக்கப்புறம் நோவா காலம், ನಂತರ ನೋಹನ ಕಾಲ, அதன் பின்பதாக ನಂತರ ஆபிரகாம், ಅಬ್ರಹಾಮ, அதன் பின்பதாக ನಂತರ அப்படியே ஜனம் பெருகிட்டே போகுது. ಹಾಗೆ ಜನರು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. 4000 வருஷம் ஆயிடுது. 4000 ವರ್ಷ பாவம் பெருகிடுச்சு. ಪಾಪ ಹೆಚ್ಚುಬಿಡ್ತು. பாவம் பெருகிடுச்சு. ಪಾಪ ಹೆಚ್ಚುಬಿಡ್ತು. ஆடு ரத்தம் மாடு ரத்தம் எல்லாம் முடியல. ಕುರಿ ಹೋತ ಓರಿಗಳ ರಕ್ತ ಆಗ್ಲಿಲ್ಲ. உலகத்துல யூதனுக்கு மாத்திர ரட்சிப்பு இல்ல. ಯಹೂದಿಯರಿಗೆ ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಅಲ್ಲ. உலக ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಏರ್ಪಡಿಸಿದ. இந்த உலகத்தை மீட்க ஒருத்தர் அவசியம். ಲೋಕವನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಒಬ್ಬ ಆತನು. பாவம் பெருகிடுச்சு. ಪಾಪ ಹೊರಗೆ ಹೋಗಬೇಕು. காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் இயேசு பிறந்தார். ಆಮೆನ್. ಕಾಲವು ನೆರವೇರಿದಾಗ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಆತನು ಹುಟ್ಟಿದನು. கலாத்திய 4 அப்படியே பவுல் எழுதுறார். ಗಲಾತ್ಯ ಪತ್ರಿಕೆ 4ರಲ್ಲಿ கிருபை வெளிப்படுது. ಕೃಪೆ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. வெளிப்படுது. ಯಾವಾಗ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ? எப்ப பாவம் அதிகரிக்கிறதோ ಯಾವಾಗ ಪಾಪವು ಹೆಚ್ಚುತ್ತೋ அங்கு சிலுவை தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும். ಅಲ್ಲಿ ಶಿಲುಬೆ ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿ. இந்த உலகத்துல நிறைய பேர் பார்க்கிறோம் பாவம் பெருகி இருக்குது. ಇವತ್ತು ನೋಡ್ರಿ ಲೋಕದಿಂದ ಪಾಪ பாவம் ಹೆಚ್ಚಿದೆ. பெருகி இருக்குது. ಪಾಪವು ಹೆಚ್ಚಿದೆ. அக்கிரமங்கள் பெருகி இருக்குது. ಅಪರಾಧಗಳು ಹೆಚ್ಚಿದೆ. பாவத்தின் செயல்கள் பெருகி இருக்குது. ಪಾಪದ ಕೃತ್ಯಗಳು ಹೆಚ್ಚಿದೆ. நான் சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த முழு உலகத்துல ಇಡೀ ಲೋಕದಲ್ಲಿ சிலுவையில் அவர் செய்து முடித்த ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ அந்த வல்லமை அந்த கிருபை வெளிப்படும். அதுதான் எழுப்புதல். ಆ ಶಕ್ತಿ ಪೂರ್ವಕವಾದಂತ ಕೃಪೆ ತೋರ್ಪಡ್ತದೆ. ಅದಕ್ಕೆ வெளிப்படும். ಲೋಕಾದ್ಯಂತ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. பாவத்தை மேற்கொள்ள காண்பிக்கும். ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ತೋರಿಸ್ತದೆ. பாவம் பெருகிற இடத்துல ಪಾಪ ಹೆಚ್ಚಿದಲ್ಲಿ சிலுவையின் வல்லமை